உடற்பயிற்சி செய்தாலோ அல்லது கால்பந்து விளையாடினாலோ அல்லது ஷட்டில் விளையாடினாலோ இந்த மாதிரி விளையாட்டு துறையில் இருந்த இளைஞர்கள் விளையாடினா மாரடைப்பு வருமா சார்? நார்மலாக வந்துட்டு வரக்கூடாது. விளையாட்டுன்றது நம்மளோட பாடியை வந்து ஆக்டிவேட் பண்ணுறது தான். அது வந்து என்ன ஆகுதுன்னா, ஓரளவுக்கு அதிகமாக பருமன் இருக்கிற, அதாவது வெயிட் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்துட்டு அவங்க பாடியில் வந்து கொலஸ்ட்ரால் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம் தே திங்க் தேட் எல்லாம் ஹெல்த்தியாக இருக்கேன், நான் எனக்கு ஒன்றும் ஆகாது என்ற ஒரு இதில் இருப்பாங்க. ஒரு ½ அன் ஹவரோ இல்லை 1 ஹவரோ நீங்கள் ஷெட்டில் ஆகிட்டு அதிகமாக வந்து சாப்பிட்டிங்கன்னா, இந்த ஜங்க் ஃபுட்ஸோ இல்லைன்னா வந்துட்டு ப்ராப்பரான ஃபுட்டோ சாப்பிட்டிங்கன்னா, இதெல்லாம் வந்து கொலஸ்ட்ரால் வந்து நம்ம பாடியில் அதிகமாகும். இந்த கொலஸ்ட்ரால் அதிகமாகிறதோட டயபெட்டிக்கும் வந்து அதே மாதிரி தான். அது டயபெட் நம்ம உடம்புல இருக்கிற இன்சுலின் வந்துட்டு ஒரு ரிதம் அது. ஸோ நம்ம வந்து அந்த ரிதம் வந்துட்டு நம்ம டியூன் பண்ண வேண்டியிருக்கும். 6 AM to 6 PM அந்த ரிதம் வந்து நம்ம கரெக்டாக டியூன் பண்ணால் தான் அந்த சுரப்பைகளும் வந்து கரெக்டாக சுரக்கும். அதை விட்டுட்டு நீங்கள் வந்துட்டு 6 PM to 6 AM வந்து மிட் நைட்டில் போய் சாப்பிட்டுட்டிங்கன்னா அந்த இன்சுலின் வந்து அப்நார்மலாக சுரக்கும், இல்லைனா வந்து அது வந்துட்டு குறைச்சலாக வந்துட்டு ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. இதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து டயபெட்டிஸ் வந்து ரொம்ப அதிகமாகிட்டுருக்கு. இந்தியா பார்த்திங்கன்னா, இந்தியா இஸ் த வேர்ல்டு கேபிட்டல் ஃபார் டயபெட்டிக். ஸோ டயபெட்டிக்கும் ஹைப்பர் டென்ஷனும் பல தரப்பட்ட நோய்கள் வந்துட்டு ஒரு காரணமாக இருக்குது. இது வந்து நம்ம தலை முடியிலேருந்து பால்னஸ்லேருந்து கால் டோ வரைக்கும், அதாவது அடிபட்டு புண்ணு ஆறாமல் இருக்கிறது வரைக்கும் பார்த்திங்கன்னா இதனுடைய காரணங்களால் தான். ஸ்பெஷலி டயபெட்டிக் வந்து ஆகும்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு கொலஸ்ட்ரால் வந்து டெபாசிட் வந்து இது இன்னும் அதிகப்படுத்தும். நம்ம இதில் அந்த வால், அந்த எலாஸ்டிசிட்டியை வந்து லூஸ் ஆகும், அது இட் வில் பி லாஸ்ட் ஆக்சுவலி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்துட்டு ரத்த ஓட்டம் வந்து ஒரு சீராக அமையாது. இதெல்லாம் வந்து டெபாசிட் ஆகிறதால வந்துட்டு. ஸோ இதனுடைய தாக்கம் பார்த்திங்கன்னா வந்துட்டு மேஜராக இருதயத்துலேயே அதிகமாக வந்து அஃபெக்ட் ஆகும். பார்த்திங்கன்னா இருதயத்துக்கு போகக்கூடிய ரத்த குழாய்கள் இருக்குது பார்த்திங்களா, அதனுடைய சைஸ் வந்துட்டு 2 மில்லிமீட்டர் தான் இருக்கும். அது வேறஸ் நம்ம நரம்பு மண்டலம் போகிறதோ, அதாவது நம்ம மூளைக்கு போகிற ரத்த நாளங்களோ இல்லை காலுக்கு போகிற ரத்த நாளங்கள் பார்த்திங்கன்னா அது வந்துட்டு ஒரு அபோவ் 5 mm மேலே இருக்கும். ஸோ அதனால் வந்து ஸ்மாலஸ்ட் சைஸ் வந்து இருதயத்தில் இருக்கிறதால இந்த இரத்த குழாய்கள் ஈவன் ஏ ஸ்மால் அடைப்பு, சின்ன அடைப்பு ஏற்பட்டால் கூட வந்துட்டு உடனே வந்து மாரடைப்பு ஏற்படக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது.